Hi friends, welcome back to HE Vlogs. இன்னைக்கு நாம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நாங்கலாம் வந்துட்டு டூர் கிளம்பிட்டோம். எங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் போலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு 4 days வந்து ஹைதராபாத்ல வந்து போலாம், சும்மா ஊர் சுத்தலாம். இன்னும் வந்து எனக்கு வெட்டிங் ஷாப்பிங்லாம் இருக்கு இல்லையா, சோ அங்க போய் ஏதாவது இருக்கா பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஆக்சுவலா வந்துட்டு காலையில நமக்கு ஃப்ளைட்டு, இப்பதான் உட்காந்து ஒன்னு நான் பார்த்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன். புது ட்ரெஸ் வேற வாங்கிட்டு வந்துட்டாங்களா, நமக்கு வேற ரெக்கம் மலைச்சிருமா, அதனால ஒன்னொன்னா எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோல நான் என்னெல்லாம் என் ஹைதராபாத் ட்ரிப்புக்கு பேக் பண்றேன்றதான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ டோட்டலா வந்துட்டு 4 days ட்ரிப்பு. ஸோ 4 daysக்கு 1 2 3 4 5 ட்ரெஸ் நாளைக்கு போட்டு போறதோட இன்க்ளூடு. இது வந்து ஏதாவது ஒண்ணு நாளைக்கு காலையில ஃபிளைட்டுக்கு நான் போட்டு போவேன். மிச்சம் அதை இப்பவே தனியா எடுத்து வச்சிரு. அதுதான் முதல்ல செக்ரிகேட் பண்றேன். நான் ஒன்னொன்னா செக்ரிகேட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் இங்கி பிங்கி பாங்கி போட்டு நான் சூஸ் பண்ணுவேன் நாளைக்கு ஃபிளைட்டுக்கு என்ன போட்டு போகலாம் அப்படின்றது. காலையில் எத்தனை மணிக்கு ஃபிளைட்டு? காலையில 6 மணிக்கு நம்ம வீட்ல இருந்து கிளம்பிடுவோம். 6 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்புறோம். ஓகே ஃபைன். அப்போ நம்ம காலையில எத்தனை மணிக்கு எழுந்திக்கணும்? 7 மணிக்கு செக்இன். சரி, 4:30 மணிக்கு எழுந்திக்கணும். எதுக்கு? அதானே 4:30. ஆமா 4:30 மணி 5 மணிக்குள்ள எழுந்துச்சு கிளம்பணும் கிடுக்கிட்டுன்னு. ஓகே, காலையில இதுல போறோமா? கேப்ல புக் பண்ணி போயிடுவோம். மழை பொத்துக்கிட்டு அடிக்குது. நான் என்ன சொல்லவா, எப்பயுமே இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் ரெடியாகி உட்கார்றவன் நான் தான் உட்காந்துன்னு இருப்பேன். ஒழுகி ஊத்திரும். 2 பேருமே லேட்டா கிளம்புவாங்க. ஆனா எழும்பி குளிக்கிறது நான் தான் ஃபர்ஸ்ட். சோ 2 பேர் நாளைக்கு குளிச்சுட்டு எழுப்புவேன். யாரு? நான் லேட் பண்ணுவேன். நீங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமா செய்யற. அதுவும் எங்க அம்மாவை கூட நான் ஒரு பக்கம் ஓரத்துல எடுத்துப்பேன். எங்க அப்பா இருக்காரு பாருங்க, யூஜோ முடியாது நம்மனால. டாடி 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 ஒண்ணும் இல்லைங்க, காலேஜ் போறதுக்கு நான் அவ்வளவு அல்சாட்டி பண்ணுவாரு என் கூட. காலேஜ் போறதுன்னா காலேஜ்னா அடுத்த ஸ்டாப்ல இருக்குது 13 கிலோமீட்டர் கூட்டு போறோம். கார்ல ஏறி போய் அங்க என்ன இறக்கி திருப்பி யூட்டர்ன் போட்டு வீட்டுக்கு வர மனுஷனுக்கு எதுக்கு மேக்கப்? அதுக்குன்னு கார்ல போனா ஆளுங்க பார்க்க மாட்டாங்களா? ஃபேர் அண்ட் லவ்லி அடிப்பாரு, பவுடர் அடிப்பாரு. நோ நோ நோ, ஐ வோன்ட் யூஸ் ஃபேர் அண்ட் லவ்லி என்றால அதெல்லாம் எப்பயோ தூக்கி கடாச்சிட்டேன் நான். ஒன்லி வந்து லாக்மே. ஒன்லி வந்து சன்ஸ்கிரீன் அண்ட் லாக்மே. புதுசு வந்துச்சுன்னா பழசெல்லாம் மறக்கறாங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் அது என்ன டேமேஜ் பண்ணுதான் என் ஃபேஸ, அதனால நான் அதை விட்டுட்டேன். சரி, என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனா அதான் ரக்கட் ஆகுது. ரக்கட் சாக்லேட் பேபியா காட்ட மாட்டேங்குது என்ன. ஐயடா, அது என்னமோ நமக்கு அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் எப்பவுமே அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு அதுதான் இவங்கெல்லாம் அல்சாட்டம் பண்ணுவாங்க. ஆனா நாங்க உட்காந்துன்னு இருப்பேன், சும்மா உட்காந்து இருப்பேன், ரொம்ப வெட்டியா உட்காந்துன்னு இருப்பேன் நான். அப்போலாம் வந்து என்ன ஆயிடும்னா மூஞ்சில இருக்கிறதெல்லாம் பாதி போயிடும், லிப்ஸ்டிக் போயிடும், இது பவுடர் போயிடும், எல்லாம் போயிடும். அப்புறமா கிளம்பி எல்லாம் வருவாங்க, நமக்கு கோவம் வரும். அதனால நாளைக்கு 2 பேரும் முதல்ல டேடி நீ ஏஞ்சிக்கோ. 4 மணிக்கு நான் கூட அலாரம் வச்சோம். என்ன சீக்கிரம் படுக்க விட்டீங்கன்னா நான் ஏஞ்சிப்பேன். இப்படியே நீ கதை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் லேட்டா தூங்குவேன், லேட்டா ஏஞ்சிப்பேன். ஆமா ஆமா. ஸோ அதனால இப்போ ஒன்னொன்னுக்கு என்ன எடுத்து வைக்கணும்ட்டு பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் நான். இந்த கவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கனால இதை வந்து வேற எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இது ஓகே. இன்னொரு கவரு பொட்டெல்லாம் வேணா எடுத்துக்கோங்க. ஏன்னா திஸ் பிக் பொட்ஸ் நான் வைக்க மாட்டேன். இந்த கவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அதுக்குதான் பிங்க் போடணும். நீ அதுக்கு எடுத்து அங்க வச்சிருங்க. என்னது? இந்த கலருக்கு ரெயின்போ கலர்ஸ் தான் பிங்க் செட் ஆகும். இல்ல ஒயிட்டுக்கு பிங்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இல்ல அது எடுக்கலாமா வேணாமான்னு இன்னைக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஏன்னா அதுக்கு ஆரஞ்சுக்கு அந்த டாப் ரொம்ப சூட் ஆயிடுச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெயின்போ கலருக்கு வந்து பிங்க் தான் சூட் ஆகும். ஆனா பிங்க் சூட் ஆகல. நான் வந்து சூட் ஆகும். இல்ல இதுல பிங்கே இல்ல. ஆனா அதுதான் கரெக்டா இருக்கும். அதுதான் கரெக்டா இருக்கும். ஆனா இந்த ஒயிட்டுக்கு பிங்க் இன்னும் நல்லா இருக்கு. அதனால சரி அதுக்கு எடுக்க அந்த காம்பினேஷன் ஏன் நமக்கு எடுப்பானேன்னு அந்த சைடு போகாம அது 2 நான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். இப்ப அது வந்து ஆப்ஷனலா தான் இருக்கு. அது எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஆப்ஷனலா தான் இருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் சூட் ஆயிடுச்சு. இப்ப இது அது 2ம் நல்லாதான் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் காம்பினேஷனா இருந்துச்சு. பட் இது இன்னும் அழகா இருந்ததா. அதனால பாப்போம். ஃபர்ஸ்ட் முதல்ல இதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது மாட்டுச்சுன்னா அதுக்கு எடுத்து வைப்பேன், இல்லைன்னா எடுத்துக்க மாட்டேன், வீட்டில் வச்சுட்டு போயிடுவேன். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் கிளிப்பே எங்க வீட்டுக்கு கலர் கலரா இருக்கு பாத்தீங்களா கிளிப்பு. என் மண்டிக்கு இதை பாத்தீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிளிப் எடுத்து வச்சுக்கோ. ஓகே, இதுக்கு இது சூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இந்த கிளிப்பை எடுத்து வச்சுருவோம். இப்போ எனக்கு என்ன இப்போ காமெடினா ஸ்டெட் எடுத்து வைக்கணுமா இல்ல இதுவே போட்டுக்கலாமா? என்ன சொல்றீங்க? தட் இஸ் யுவர் விஷ்.
ஸ்டெட் எடுத்து வைக்கிறது மேட்டர் இல்ல எனக்கு. ஸ்டெட் அவுத்துட்டு அதுக்கப்புறமா மாற்றம் பாத்தீங்களா, ஐயோ காதா இந்த காதுல எனக்கு வந்து என்னன்னு தெரியல கோளாறு பண்ணுது. அதனால வந்து எனக்கு வந்து அது கடுப்பா இருக்கு எப்ப பார்த்தாலும் மாட்டி மாட்டி இது பண்றதுனால. அதனால அது ஒன்றும் பார்த்துட்டு இருக்கிறேன், மாத்துறதா வேணாமா. சரி இருக்கும் எடுத்து வைப்போம், நம்ம எடுத்து வைக்கிறதுல என்ன குறையாயிட போகுது, எடுத்து வைப்போம். நாங்க போய் மாத்தணும்னு எனக்கு ஐடியா வந்துச்சுன்னா மாத்துவேன், இல்லைன்னா மாத்த மாட்டேன். ஓகே, உங்களோட ட்ரிப்புக்கெல்லாம் நீங்க எப்படிலாம் வந்து பேக் பண்ணி, எனக்கு வந்து பேக்கிங்லாம் எதுவுமே பெருசா இல்லை, ஒன்லி ட்ரெஸ் பேக்கிங் மட்டும் தான். நான் மற்றெல்லாம் எங்க அம்மாவை பேக் பண்ணி வச்சிருவாங்க. மேக்கப்பு காலையில நான் எடுத்து வச்சிருவேன், பிரஷ் பேஸ்ட் எடுத்துக்கணும் முக்கியமா. எங்களுக்கெல்லாம் இருக்கு. எங்களுக்குலாம் இருக்குன்னா புரியல. எனக்கும் டேடிக்கு புதுசு பிரஷ் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ். ஒரு ஊர்ல போய் ஒரு பேஸ்ட் பேஸ்ட் வாங்குவீங்களா? இல்ல, அதனால ஆல்ரெடி வாங்கினதே அந்த பவுச்ல அப்படியே போட்டு வச்சிருக்கேன். போட்டு வச்சிருக்கீங்களா? ஓகே சூப்பர். தென் அத ஃபேஸ் வாஷ், கோகனட் ஆயில் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா நான் மறந்துட்டு வந்துருவேன், அதனால ராத்திரி எடுத்து பேக்கப் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. டிப்பு ஐயோ எதுக்கு என்ன எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. அதுதான் நிறைய வந்து என்ன சொல்றது, அளவா இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். என்ன பண்ணீங்க? ஆரஞ்சுக்கு அதுதான் அழகா இருந்தது, அதுதான் அழகா இருக்கு. இதுக்கு அந்த பிங்க் போடு. இந்த பிங்கா? சரி ஒயிட்டுக்கு வந்துட்டு சரி இந்த பிங்க் இதுக்கே போறேன் போட்டுக்கோ. ஏன் இது கரெக்டா இருக்கு. ஒயிட்டுக்கு வேற டாப் எடு. என்ன டாப் இருக்கு? போடுறா பெட்டர் வேணாம், அதுக்கு இந்த கிரீன் கூட நல்லா தான் இருக்கும். இந்த கிரீனா காம்பியா இருக்காதா? வேற எடு, என்ன கலர் இருக்குன்னு நான் பாக்கலாம். டாப் இருக்கு, ஸ்ட்ரக் தான் இருக்கா? ரெட் கலர் ஸ்ட்ரக், கிரீன் கலர் ஸ்ட்ரக் தான் இருக்கு. 3 குர்த்தி இருக்கு, அந்த லாங் ஸ்கர்ட் இருக்கு. வேற எதுவும் உங்ககிட்ட இல்ல? இல்லனா இது அப்படி போட்டு அந்த அதுதான் நான் இது நான் என்ன பண்ண நினைச்சேன் அப்படின்னா, இது ஒயிட் மேட்ச் பண்ணி ரெட் ஷர்ட் போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த ஒயிட் வேற இந்த ஒயிட் வேறையாச்சு. அதனால என்ன காமெடியா இருக்குங்க. அப்பனா இந்த ஒயிட் ஏதோ நான் அழுக்கு பண்ணி போட்டு வந்ததான் நினைச்சுக்குவாங்களே. வாங்கினது புதுசு, போடுறது புதுசு. பாப்பா வந்து மூவில நடிக்க போகுது. மை டியர் குட்டிச்சாத்தான் 2024 மூவில, அதுக்காக ட்ரெஸ் பண்ணுது. நல்லா இருக்கு. ஆனா அம்மா எடுத்துட்டு வந்தது. இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து எதுவுமே சூட் ஆகல. நானும் பீரோ எல்லாம் தூக்கி போட்டு பார்த்தாச்சு, ஆனா எனக்கு சூட்டே ஆகலன்ட்டு எங்க அம்மா வந்து நீ இதை போடு அப்படின்னாங்க. அதனால நான் போட்டு பார்த்தேன், இன்னும் வேற லெவல்ல இருக்கு. யாரா மூவி ஆவி மூவி பேய் மூவி எடுக்கிற மாதிரி இருந்தா கான்டாக்ட் ஏஜி விளாக்ஸ். சைடு கையும் அடிச்சா சரியாதான் இருக்கும்ல. அதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறத அதை போடட்டும்பா. அதுக்குள்ள இதை அடிக்கிறத பத்தி பேசினுங்கிறீங்க. இல்ல அதுக்கு எதுவுமே செட் ஆகல, சரி அதனால இதை எடுத்து பார்த்தோம். ஏன் ஏதோ அத்தனை இருக்குது, எதுவுமே செட் ஆகாம இருக்கும். நான் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் ஆஃப் தி கொலாபரேஷன் பண்ணி வச்சுட்டேன். அதான் அந்த பிரவுன் இது மாத்தி போட்டுட்டனால அது இப்போ ஒட்டுமொத்தமா வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து அதுதான் பாத்துன்னு இருக்கேன். இது வந்து இப்படி போட்டா காமெடியா இருக்கா? பாப்பா நம்ம வந்து டூர் தான் போறோம், நீ என்னமோ ஆள் அடிக்கிற மாதிரி டக் பண்ணி கிளம்பிட்ட, கையெல்லாம் முறுக்கி விட்டுக்குன்னு. இப்படி போட்டா நல்லா இருக்கு. சைடு எல்லாம் புடிச்சுக்கிட்டா கரெக்டா தான் இருக்கும். இது கரெக்டா தான் இருக்கும். ஆனா இது இப்படி போடுறதுக்கு நல்லா தான் இருக்கு. இப்படி போடுறதுக்கு நல்லா இருக்கு. நான் இதுக்கு ஆஃப் ஒயிட் தேடுறேன். சரியா, இதுக்கு எனக்கு ஆஃப் ஒயிட் நான் எங்க போய் தேடி எப்படி வாங்குறது? அங்கவே அவன் எனக்கு பிரவுன்லயே ஃப்ரீ சைஸ் எடுத்து கொடுத்தாரு. பிரவுனுக்கு நான் இதை எப்படி செட் பண்ணுவேன்? பிரவுன் என்னது? எனக்கு அந்த ஸ்கர்ட் பிரவுன்ல கொடுத்தாரு. நான் ஒயிட்ல இருக்குதான்னு கேட்டா ஒயிட்ல இல்லன்றாரு, ஃப்ரீ சைஸ். ஓகே ஓகே ஓகே. அது ஃப்ரீ சைஸ் எனக்கு இருந்ததுன்னா நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஃபைனலா என்ன யோசிச்சேன்? After so many confusions, I have concluded that white வெளுத்து வச்சுட்டு வரணும், எடுத்துட்டு போக கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு ஒரு ஷார்ட்ஸ் வைக்கிறதுக்கு எவ்வளவு பேச்சு பேசுற? வருவாரு பாரு அவரு, உன் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் வச்சுட்டு போவாரு பாரு, அப்ப தெரியும் உனக்கு. ஒரு ஷார்ட் நான் என்ன சொல்றேன், ஒண்ணுமே சொல்றேன். எனக்கு வைக்கிறதுக்கே இடம் இல்லை நடி. ஏன் நடி ஷார்ட்ஸ் எடுத்துட்டு வந்து எந்த வைக்கிறேன்னு தான் கேட்டா அதுக்குள்ள அவ்வளவு பேச்சு பேசுறேன்னு சொல்றாங்க. போய் நாங்க 2 பேரும் ஒரு சூட் கேஸ்குள்ள வச்சிருக்கிறோம். நீங்க தின் ட்ரெஸ் எந்த அப்படியா? ஒன்னும் படா படாவா இருக்கு. நான் என்ன பண்றேன்? இந்த பேசுற பேச்சுக்கெல்லாம் ஒரு நாள் ரிப்ளை உனக்கு கிடைக்கும். கிடைக்கும், வேணா பாரு. எவன் தூக்கின்னு வர்றது அப்படிம்பாங்க. ஒரே பெட்டியில வைக்கிறதெல்லாம் வெயி. கரெக்டா? சொல்லு. வரப்போறவங்களை பொறுத்துதான் இருக்கு. சொல்ல மாட்டாரு. ஏன்னா
நான் செருப்பு சூழ எடுத்து வைக்கணும். அதனால ஆப்வியஸ்லி எனக்கு எப்பவுமே தண்ணி பெட்டி. அது ஓகேம்மா, இதெல்லாம் இப்ப சரி பேசுவீங்க, நாங்களும் இத மாதிரி பேசி வந்தவங்க தான். இப்போ என்ன நீ குறைஞ்சிச்சு ஓடுற என்னால வந்து இப்ப திருப்ப முடியல, திருப்பி இருந்தா நான் திருப்பி இருந்திருப்பேன். புது ட்ரெஸ் நீ இன்னைக்கு போட்டு வெளில வர, நான் பழைச போட்டு வரேன். எதுக்கு சும்மா இருந்த வாயை இப்ப எதுக்கு குத்த ஆரம்பிச்சிட்டீங்க? கேட்டா அப்பப்போ எடுத்து வச்சுக்கணும். ஆமா ஆமா, அது என்ன உண்மைதான். இப்ப யூஸ் ஆகுது இல்ல. பெட்டி தூக்கின்னு போக முடியாம அதுக்கப்புறம் சொல்லுவாங்க பாரு, ஒரே பெட்டியில வைக்கிறத மட்டும் வெயி, இல்லைன்னா துணியா போடாத, ஒரே துணி 4 நாளைக்கு போட்டுனுவா. நோ, சாப்பிட்டு இருந்த புள்ளையும் வேலை செய்யற புள்ளையும் இது பண்ணிட்டு பின்னாடி வந்து எங்க அம்மா வந்து எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண போறாங்க. இல்ல யாரோ வந்து லேடி வந்து ஏதோ கொண்டை போட்டாங்களாம். நான் காட்டினேன், அவங்களுக்கே காட்டினேன். அவங்களுக்கே காட்டினீங்க? ஆமா, நான் கொண்டை பாதி போட்டுருந்தது காட்டினேன் அவங்களுக்கே. வீடியோல காமிச்சா நான் அந்த லேடிக்கே கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க போல அப்படின்னு இல்ல. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்மளது எல்லாமே பேக் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒன்லி ஸ்லிப்பர் ஷூஸ் மட்டும் தான் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் என் பேஸ்ட் பிரஷ். ஆனா அந்த லேடிக்கு அழகா நின்னுதுப்பா. அதேதான் பின் குத்தி இருப்பாங்கப்பா. இல்லப்பா, நான் போட்டேன்ப்பா, எனக்கு கரெக்டா வந்ததுப்பா. ஃபர்ஸ்ட் இது சைடு போட்டு அப்புறம் சுத்திட்டு எந்த சைடு வருதோ அந்த சைடு சுத்தணும். என் கழுத்து சுத்திடுவாங்க புரியுதுங்க. ஓகே, இதுக்கு வருதா? இங்கே கிளிப்பு குத்திட்டேன். சரியா, இப்படி போய் திரும்பி அந்த கிளிப் அப்படியே ஓபன் பண்ணி அப்படியே உள்ள விடணும். உள்ள விடணும். இப்படிதான் ரவுண்டா வந்தது. ஏதாவது தெரியுதா என் தலையில? திரும்ப நீ இப்படி இப்படி திருப்பி காட்டு, நல்லா இருக்குது. ஆனா இது அவுத்துக்கும் போல் இருக்கு, இது ஆட்டுக்கு அவுத்துக்கும். இல்ல, அந்த மாதிரி அவ கரெக்டா போட்டானா கரெக்டா வரும். எனக்கு கரெக்டா வந்தது. ஃபுல் ரவுண்ட் எனக்கு பாதி ரவுண்ட் அழகா வந்தது. முழுசா எனக்கு முடி 10 நாளைக்கு பாதிலே நின்றுச்சு. உனக்கு முழுசா வருது இப்ப முடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம டைரக்டா வந்து டாக்ஸி எடுத்து ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஏர்போர்ட் தான் போகணும். ஹரிபரியில கிளம்புறோம். நான் தெரியாதரமா நைட்டு வாய் விட்டேன், இந்த மாதிரி என்னை வந்து லேட்டா எழுப்புங்கன்னு சொல்லிட்டு. என்னால முடியல, மூச்சு வாங்குது எனக்கு. கிளம்புன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. அதனால நான் டக்குன்னு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நான் சூட்கேஸை பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறங்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அங்கே என்னெல்லாம் சுத்துறோம், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்றோம்ன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.